மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அந்த தொகுதியில் அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கும் அந்த தொகுதிக்குட்பட்ட அமைச்சர் திரு ஏவாவேலு அவர்களுக்கும், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கும் மற்றும் பல மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர், அவருடன் இருந்து செயல்படும் காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் அங்கே பல களப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரசு நிர்வாகத்தினர் அனைவரும் மிக சிறப்பான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் ஒரு ஆன்மீக எழுச்சியை காண்கின்றோம். இத்தகைய நிகழ்ச்சியில் இவ்வளவு ஈடுபாடுடன் நீதி அரசர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் அதிகாரிகள் மற்றும் பல அங்கே இருக்கும் பல அரசியல் அமைப்புகளின் செயல் தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதிக்குட்பட்ட பத்திரிகை நண்பர்களும் மிக பிரமாதமான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். தீயணைப்புத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் அங்கே இருக்கின்ற அரசு மருத்துவத்துறை அனைவரும் எங்களுக்கு மிக சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை போல பல மாநாடுகள் நடத்தியுள்ளோம். இதற்கு முன்பாக சென்னை ECR RK கன்வென்ஷனில் திருமுறை திருவிழா, பன்னீர் திருமுறை திருவிழா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டாண்டுகளாக பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக வழிபாட்டு முறையை வரும் சந்ததியினர் என்றும் தெரிந்து கொள்ளவும், ஒற்றுமையுடன் அனைவரும் செயல்பட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரவும் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை தவிர தமிழ் கல்ச்சுரல் அகாடமி என்னும் நிறுவனத்தை கடந்த 30 ஆண்டுகளாக தலைவராக இருந்து நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த அமைப்பு, தமிழ் கல்ச்சுரல் அமைப்பு, வரும் டிசம்பர் மாதம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. அனைத்து இளைய கலைஞர்களையும் அனைத்து மூத்த கலைஞர்களையும் இணைக்கும் செயல்பாடாக அந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வெறும் கலைத்துறைக்கு மட்டும். வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை ஆன்மீகத்தையும் அதனுடன் இணைத்து கலை கலாச்சாரம் அனைத்தையும் கொண்டு செலுத்த இத்தகைய ஏற்பாடை செய்துள்ளோம். உதாரணத்துக்கு சொல்வதென்றால் சிவவாத்தியங்கள் 1008 உள்ளது. ஒவ்வொரு வாத்தியத்திலும் ஒரு 10 வாத்தியம் வந்தாலும் 10,000க்கும் மேற்பட்ட வாத்திய கலைஞர்கள் அங்கே இப்பொழுது வீற்றிருப்பார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை நம் தமிழ்நாடும் உலகமும் கண்டு அறிய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். தமிழ்நாடு கலாச்சாரத்தில் மிக மேம்பட்ட ஒரு மாநிலம். இருக்கும் கலாச்சாரத்தை மேலும் மேலும் எடுத்துரைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த செயல் செய்வதற்காகவே நாம் இங்கே உள்ளோம். காவல்துறையினரிடம் எங்களுடைய கோரிக்கையை அளித்துள்ளோம். காவல்துறையினர் நாங்கள் தந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளையும் பாதுகாப்பு ஒத்திகைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநாடு பந்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 20,000 மக்கள் அங்கே வீற்றிருக்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளோம். சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சில மாநாட்டிற்காக வருகை தர உள்ள மற்ற பிரதிநிதிகள் அனைவரையும் மாநாடு பந்தலில் பல முன்னேற்பாடுகள் செய்து அவர்கள் அமர இருக்கை வசதி செய்து தந்துள்ளோம். அதற்கு மேற்பட்டும் வரும் அனைத்து பொதுமக்களுக்கும் வந்து வழிபட்டு அருளாசை பெற்று செல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழிமுறைகளையும் செய்துள்ளோம். அழைப்பாளர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்களே செய்துள்ளார்கள். உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
மாநாட்டில் பங்கு கொள்ள அனைவருக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம், சிவாச்சாரியார்கள் ஆண்டாண்டுகளாக பல பாடசாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பாடசாலைகளில் பயிலும் பலருக்கும் பயிற்றுவிக்கும் பலருக்கும் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்துள்ள பணியின் அடிப்படையில் சங்கராச்சாரியர் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உத்தரவுப்படி நாங்கள் பாராட்டு சான்றிதழ், சிறப்பு பாராட்டு சான்றிதழ் தயாரித்துள்ளோம். இந்த பாராட்டு சான்றிதழில் திருவண்ணாமலை தலைமை குருக்கள் அவர்களும் சங்கர மடத்தின் செயல் அதிகாரி அவர்களும் முனைவர் அவர்களும் கையெழுத்திட்டு சங்கராச்சாரியர் அவர்களின் திருக்கரங்களால் தரப்பட உள்ளது. சார், ஒரு முக்கியமான சமூகத்திற்கான கேள்வி, அதாவது ஆன்மீகத்தை பத்தி வரும் இளைஞர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கலாச்சாரம் தொடர்பான மாநாடு சொல்றீங்க. ஜேர்னலிஸ்டா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆன்மீகமும் பழைய கால விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதை மாற்றுறது கிடையாது. பட் கரண்டா இளைஞர்கள் வந்து எவ்வளவு சமத்துவமா இருக்கணும், சாதி பொருள்கள் ஒரு ஆவணப்படுகொலைகளை பார்க்கணும், இதெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஆன்மீக தலைவர்கள் ஏன் வந்து கருத்து சொல்ல வரல? இது தொடர்பான இதுக்கு எல்லா மாநாடுகளும் ஏன் நீங்க நடத்துறீங்க? ஆன்மீகத்திலே கடவுளை விட மனிதர்கள் தானே பெரியது, ஒற்றுமையா இருக்க வேண்டிய விஷயம். ஏன் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை கோஆர்டினேட் பண்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்த மாட்டேங்கிறீங்க? சகோதரின் கேள்விக்கு என்னுடைய வணக்கம். சகோதரிக்கு என்னுடைய வணக்கம். ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு கருத்தியல்கள் கொண்ட பல பிரமுகர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளார்கள். நீங்கள் கேட்ட கேள்விகளை அணுகுவதற்கு மற்றும் பல பிரதிநிதிகள் உள்ளார்கள். இந்த நாங்கள் நிறுவியுள்ள இந்த ட்ரஸ்ட், இதன் பணி வேதம், ஆகமம், தேவாரம், ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை, அதற்கு தொடர்பான பணிகளை இந்த ட்ரஸ்ட் மூலம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வேதம், ஆகமம், தேவாரம் இறைவன் சிவன் அவர்களின் 3 கண்களாக போற்றப்படுகின்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி ஸ்தலமாக அங்கே வீற்றிருக்கின்றார். அக்னி ஸ்தலத்தில் அதன் பெருமையை அனைவருக்கும் கோடிட்டு காட்ட, அனைவரும் தெரிந்து கொள்ள சில ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அங்கே வருகை தரும் பொழுது உங்களை ஒரு சிறப்பு அழைப்பாளராக நான் உங்களை அழைக்கின்றேன். அங்கே வந்து வீற்றிருந்து இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன என்பதை பரிபூரணமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். நீங்கள் வரும்பொழுது மற்ற கருத்தியல்களை அங்கே செயல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை உங்கள் ஆய்விற்கு நான் விட்டு விடுகிறேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்த மாநாட்டின் முன்னேற்பாடு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் கட்டளையின்படியே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது அவருடைய துவக்கம். அவர் திருக்கரங்களா, அவர் திருவாயால் அருளப்பட்ட அருளாசி இத்தகைய மாநாடை நடத்த சொன்னது. நிச்சயமாக அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள், காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். மேலும் இந்த செய்தியை அனைத்து பொதுமக்களுக்கும் கொண்டு சென்று சிறப்பான அழைப்பாக இதை ஏற்று பங்கு பெற செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.